ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் பேஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டான ஜோதிட தாள்களை தான் கடக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இப்போ ஏப்ரல் மாதம் நடந்துகிட்ருக்கு. ஸோ எல்லாருக்குமே தெரியும், இந்த ஏப்ரல் மாதத்தில் பணம் சேர மாதத்தில் முதல் நாள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இருக்குது. முதல்ல பரிகாரத்தை சொல்கிறேன். பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பலன்களை பார்க்கலாம். வேலை செய்பவர்களுக்கு மாதத்தில் ஒரு நாள் சம்பளம் வரும். தொழில் செய்பவர்களுக்கு, கடை வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் வருமானம் இருக்கும். நீங்கள் என்ன செய்தாலும் சரி, உங்களுடைய வீட்டில் தினம் பணத்திற்கு பஞ்சம் இருக்கக்கூடாது. வருமானம் ஏதாவது ஒரு வகையில் வீட்டுக்குள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைத்து இந்த டைம் இந்த பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்க. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் செல்வந்தர்களாக வாழலாம். ஆங்கில மாதத்தில் இந்த பரிகாரத்தை செய்கிறது ரொம்ப 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 விசேஷம். இந்த பரிகாரம் செய்யக்கூடிய அன்னைக்கு அதிகாலை வேளையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விடுங்க. நிலைவாசலில் கோலம் போட்டு விடுங்க. பிறகு பட்டையை எடுத்துக்கொள்ளுங்க. நம்மளுடைய எல்லார் வீட்டு சமையல் அறையிலையும் இந்த பட்டை இருக்கும். அதை எடுத்து நன்றாக பொடி செய்து கொள்ளுங்க. இந்த பட்டையை சின்ன சின்ன துண்டுகளாக உடைத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைத்தா பட்டைப்பொடி உங்களுக்கு கிடைத்து விடும். பிரியாணிக்கு போடக்கூடிய பட்டையை தான் சொல்கிறேன். ஸோ ரெடி பண்ணிக்கோங்க. நிலைவாசலுக்கு வெளியே செல்லுங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தவாறு நின்று கொள்ளுங்க. ரூபாய் நோட்டை எடுத்துக்கொள்ளுங்க. 500 ரூபாய் நோட்டாக இருந்தால் ரொம்ப நல்லது. கையில் 500 ரூபாய் இல்லை என்பவர்கள் 100 ரூபாய் 200 ரூபாய் நோட்டை வைத்து இந்த பரிகாரத்தை செய்யலாம், தப்பு கிடையாது. 10 ரூபாய் நோட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம், தவறு கிடையாது. அந்த ரூபாய் நோட்டின் மேலே இந்த பட்டப்பொடியை அரை ஸ்பூன் வச்சுட்டு அப்படியே மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த மாதம் முழுவதும் எனக்கு வருமானம் இருக்கணும், நான் செல்வந்தர்களாக வாழணும், தினம் பணமழையில் நினைணும் என்று பாசிட்டிவாக நினைத்து நிலைவாசலுக்கு வெளியில் வீட்டுக்குள் உள்ளே பார்த்தவாறு நின்று இந்த பொடியை அப்படியே ஊதி விடணும். பொடி நிலைவாசலுக்கு உள்பக்கம் பரவிவிடும். அவ்வளவுதான். வீட்டுக்குள்ள உள்ள வீட்டில் உங்களுடைய அன்றாட வேலையை தொடங்குங்க. இந்த பணத்தை மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. செலவு பண்ண பயன்படுத்திக்கோங்க. இந்த பட்டப்பொடி மறந்து எப்படி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததோ, அதாவது பறந்து எப்படி உங்கள் வீட்டுக்குள்ளே அப்படியே வந்ததோ காற்றில், அது போல் பணம் உங்கள் வீட்டுக்குள்ளே தினம் வரும். இது தாங்க பரிகாரம். ஸோ ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் நம்பிக்கையோடு இதை செய்தால் நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நம்பிக்கை இல்லாமல் செய்யாதீங்க, நிச்சயம் அதற்கான பலன் கிடைக்காது என்பது குறிப்பிடப்படுது. வீட்டில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் இதை செய்யலாம். கணவருக்காக மனைவி செய்யலாம், மனைவிக்காக கணவரும் செய்யலாம். இல்லை கணவர் தனக்காகவோ மனைவி தனக்காகவோ தானே செய்து கொள்ளலாம். அது உங்களுடைய விருப்பம். மாதம் முழுவதும் பணமழையில் நனைய இந்த பரிகாரம் நிச்சயம் கை கொடுக்கும். அதனால் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை கடக ராசிக்காரங்க செய்திடுங்க. பொதுவாக கிரகங்களால் கடக ராசிக்காரங்களுக்கு ஏப்ரலில் நிறைய நல்லது கெட்டதை புரிந்து நடந்து கொள்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உண்டாகும். அதனால் நீங்கள் பொதுவாகவே மேன்மையாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடந்து கொள்ளணும். அடுத்தவர்கள் மனதை புண்படுத்தக்கூடாது. உங்கள் வேலையிலேயே வியாபாரத்திலேயும் சீரான போக்கு நிலவை, அது ஒன்று தான் வழி. உற்சாகம் உங்களுக்குள்ள பிறக்கும், மன நிம்மதி கிடைக்கும். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவு விலகும். இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய அதிசயம் என்று சொல்லலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் பலன் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்குங்க. இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப டீப்பாக என்ன பலன்கிறத சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ சிந்தித்து செயல்படுவதோடு மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய திறமையும் கொண்ட உங்களுக்கு இந்த ஏப்ரலில் நன்மைகள் நடக்கிற மாதிரி நாட்கள் நிறைய இருக்குதுங்க. விரயஸ்தானத்தில் வகரமாக சஞ்சரித்து வரக்கூடிய குரு பகவான் கரெக்டாக ஏப்ரல் 17 முதல் வகர நிவர்த்தி அடைவதால் உங்கள் தேவைகளுக்காகவோ ஆடம்பரமாக வாழ்வதற்காகவும் கையிருப்பு கரையோ, குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகோ, நிம்மதியாக தூங்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்டு வந்த நிலை மாறோ, தாயாருடைய உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகோ, தாய்வழி உறவுகள் வகையில் ஆதரவு கூடோ, எடுக்கக்கூடிய வேலைகளில் வெற்றியோ, எதிர்பார்த்த ஆதாயமும் உண்டாகும். திடீர் வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அதிர்ஷ்ட தேவதை உங்கள் வாசலுக்கு வந்தது போல் சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுடைய தன குடும்பாதிபதி சூரியன் இந்த டைம் முழுவதும் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் கடந்த மாதத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும்.
பொது வாழ்க்கையில் அரசியலில் ஈடுபட்டவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். இதுவரை கிடைக்காம இருந்த பொறுப்பு பதவி கிடைக்கும். திட்டமிட்டு செயல்படக்கூடிய வேலைகள் ஆதாயம் தரும். விஐபிகள் ஆதரவு இந்த டைம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். வியாபாரிகளுக்கு அரசு வழியில் ஏற்பட்ட சங்கடங்கள் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும். விவசாயிகள் கூட இந்த டைம் விளைச்சல்ல கவனமாக இருக்க வேண்டும். வயதானவர்களுக்கு ஆரோக்கியம் சீராகும். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த தடை விலகும். பொது தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். மொத்தத்தில் இதுதான் உங்களுக்கு பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஏப்ரல் 13, அதிர்ஷ்ட நாள் ஏப்ரலில் 2, 3, 11, 12. பரிகாரமாக நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யணும். இதனால் எடுத்த வேலைகள் உங்களுக்கு வெற்றியாகும். நெக்ஸ்ட் கடகராசி பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நினைத்ததை சாதிப்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஏப்ரலில் யோகமாக நாட்கள் இருக்க போது 2 ஆண்டு காலமாக உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து நெருக்கடிக்கு மேல் நெருக்கடிகளை உங்களுக்கு கொடுத்து வந்த சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் செல்வாக்கு உயரும். இதுவரை ஏற்பட்ட நெருக்கடிகள் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். தொழிலில் முன்னேற்றமான நிலை உண்டாகும். சமூகத்தில் உங்களுக்கென்று தனி மரியாதை உருவாகும். இழுபறியாக இருந்த வழக்குகள் வேலைகள் முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிந்தித்து மெமோ இடைநீக்கம் போன்ற சங்கடங்கள் எல்லாம் முடிவிற்கு வரும். அதோடு சங்கடங்கள் முடிவிற்கு வர்றது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வு கிடைக்கும். சகோதரர்களுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். தலைமையின் ஆதரவு தொண்டர்கள் பலமும் கூடும். தேர்தலில் போட்டியிடுவதற்கு சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கும். பணவரவில் ஏற்பட்ட தடைகள் விலகும். வரவேண்டிய பணம் வரும். சனி பகவான் ஒரே நேரத்தில் 4 வழிகளில் இந்த டைம் நன்மைகளை வழங்கிட இருப்பதால் உங்களை இதுவரை உதாசீனம் செய்து வந்தவர்களோ உயர்ந்து பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். சேமிப்பு உயரும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். மாணவர்களுக்கு எதிர்காலத்தின் மீது அக்கறை உண்டாகும். அதனால படிப்பில் ஆர்வமும் ஏற்படும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஏப்ரல் 13, அதிர்ஷ்ட நாள் ஏப்ரல் 2, 8, 11. பரிகாரமாக நீங்கள் சனிக்கிழமை தோறும் நவக்கிரகங்களில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினீங்கன்னா நன்மை உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டாகுங்க. ஃபைனலாக ஆயில்யம் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒன்றிலும் நிதானமாகவும் யோசித்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த ஏப்ரலில் அதிர்ஷ்டமான நாட்கள் இருக்குது. ஏப்ரல் 6 வரை புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் மனம் தெளிவாகும். அறிவாற்றல் வெளிப்படும். இழுப்பறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும். மறைந்த புதன் நிறைந்த செல்வங்களை தருவார் என்ற வார்த்தைக்கேற்ப இந்த டைம் ஷேர் மார்க்கெட் உயர்வது போல் உங்கள் பொருளாதார நிலை உயரும். கேட்ட இடத்திலிருந்து பணம் வரும். திரும்ப வரவே வராது என்று முடிவு செய்து கைவிட்ட பணமும் வரும். வியாபாரிகளுக்கு இழுப்பறியாக இருந்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கடன் தொல்லையால் ஏற்பட்ட பிரச்சனை தீரும். வங்கியில் கேட்டிருந்த பணம் வரும். தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். இந்த நேரத்தில் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் செல்வாக்கை உயர்த்துவார். முயற்சிகளை வெற்றியாக்குவார். இதனால் வர மற்றவர்கள் பார்வைக்கு சாதாரணமாக இருந்த உங்கள் நிலை இந்த டைம் முதல்ல உயர ஆரம்பிக்கும். குரு பகவான் பார்வைகள் சுகஸ்தானத்திற்கும் சஸ்துரு ஜெயஸ்தானத்திற்கும் அஷ்டமஸ்தானத்திற்கு கிடைப்பதால் மனதில் நிம்மதி உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கு கண்ட கனவு நனவாகும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகி ஆரோக்கியமாக நடப்படக்கூடிய நிலை உண்டாகும். சந்தோஷமாக வாழ்ந்திடக்கூடிய அளவிற்கு எல்லாம் சாதகமாகும். சிலர் செலவுகள் வழியே நினைத்ததை சாதித்து கொள்வீர்கள். பெண்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். ஆரோக்கியமாக நடைபெறக்கூடிய நிலை உண்டாகும். வீட்டிலேயே வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதை கூடும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். உயர்கல்வி பற்றிய எண்ணத்தோடு பொது தேர்வை எதிர்கொண்டீங்கன்னா நல்லது. உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை. அதிர்ஷ்ட நாள் ஏப்ரல் 2, 5, 11. பரிகாரம் நீங்கள் நரசிம்மரை வழிபாடு செய்தீங்கன்னா சங்கடங்கள் விலகும். எடுக்கக்கூடிய வேலைகள் வெற்றியாகும். ஸோ கடக ராசிக்காரங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். மெயினாக பரிகாரமும் ஷேர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த தகவல்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.